இந்த ரீஎன்ட்ரி பற்றி உனக்கு கருத்து என்ன? எனக்காண்ணே ஆமாம். நான் ரீஎன்ட்ரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. சரி. இந்த படத்தில் விஷால் கூட எனக்கு கிடைச்சது வந்து இந்த நகைச்சுவையில் வந்து ஹீரோ இல்லாமல் தனியாக ரொம்ப நாள் சேர்ந்து ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிக்கல. நீ விஷால் கூட இந்த படத்தில் எனக்கு உரிய மிகப்பெரிய ஒரு ஒரு அருமையான கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இந்த ஏரியாவில் வந்து நான் ரீஎன்ட்ரி. நீங்கள் எந்த ரீஎன்ட்ரியை கேட்குறீங்க சொல்லுங்கள். அதாவது வடிவேலு இல்லைன்னா இந்த படமே எடுக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. நடிச்சிருக்கவும் மாட்டேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இல்லை, அந்த கதையில் அப்படி வந்து அருமையான ஒரு ஒரு கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அண்ணன். இந்த கதை ரொம்ப அம்சம் அமைஞ்சிருக்குது அப்படின்னாரு. அவன் டைரக்டர் கதை கேட்டேன். நான் கதையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் இந்த கதையில் வந்து அந்த நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் அது எதனால் அப்படி சொன்னாருங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியும்ண்ணே. அந்த டாக்டர் மாத்ருபுதத்தை தான் இந்த பூத்து எதிர்பார்க்க இது பண்ணுறாரு. அவர் எனக்கு பழக்கம் கிடையாது. நான் அவர் அதிகமாக பார்த்ததே கிடையாதுண்ணே. நான் பார்த்ததும் கிடையாது, பேசுனது கிடையாது. எனக்கு பழக்கம் இல்லை. அது அந்த அந்த அவர் டாக்டர் அவர் ஏரியா வேறு ஏரியா இல்லை. அது இங்கே பூரா அது லேடிஸ் சமாச்சாரம். அது கிடையாதுண்ணே. இது டாக்டர் பூத்ரி சைக்காட்டி டாக்டரு. அந்த டாக்டர் இங்கே வந்து என்ன பாடுபடுறாருங்கிறது தான் இதில் அந்த கதாபாத்திரம். அது ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னால் அந்த சொல்லுங்கண்ணே. இந்த படம் ரொம்ப நிறைவு தருதா அண்ணா? ரொம்ப ரொம்ப நீங்கள் பாருங்கண்ணே, ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொதுவாகவே நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பல துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காவேரி பிரச்சனையிலேருந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியலை, பேச முடியலை, என்னவும் செய்ய முடியலை. இதுக்காகவே இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சார் தயாரிப்பாளர் விஷால் எல்லாம் டயர்ட்லாம் கலந்து நம்ம தள்ளி. ஏன்னா இந்த நேரத்தில் இது வந்து செய்ய முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் மக்கள் எல்லாம் எவ்வளவோ துயரங்களையும் துன்பங்களையும் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம என்னடா செய்யறதுன்னு சொல்லி தயாரிப்பாளர் பயங்கர அவர் அந்த அண்ணன் மனசு ரொம்ப அவரும் உடஞ்சிட்டாரு. ஏன்னா பணங்காசுகளை போட்டு இதுபோல் மக்கள் வேற ரொம்ப சிரமப்படுற நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய இறுக்கத்தையும் மக்களுடைய அந்த அதில் படுற கஷ்டத்தையும் கொஞ்சமாச்சும் உடைக்கிறதுக்கு தான் சரியான நேரம். கொஞ்சமாச்சும் மக்கள் சிரிக்கணும், சந்தோஷப்படணும். இந்த கதையும் இந்த காமெடியும் இதில் ரொம்ப அழகாக கலந்து வந்தனால இந்த படத்தை இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்ற அளவுக்கு எல்லாருமா சேர்ந்து ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கண்ணே. அதாவது என்எஸ்கேக்கு அடுத்து வடிவேல்னு சொல்லலாமா? நான் எப்படின்னு சொல்ல முடியும்? நானாக சொன்னோம்னா அப்புறம் இது வந்து எல்லாம் ஓவர் ரொம்ப கொழுப்பு வர உனக்குன்னு அதை வேற ஒரு பத்திரிகை எழுதி வரும். அது தேவையில்லைன்னு. ஆனால் நான் யாரை ஒன்றுமே இல்லைன்னு, அது ஜனங்களை நம்ம எந்நேரம் சாகிற வரைக்கும் சிரிக்க வைக்கணும். அதுதான் நான் யார் மாதிரின்றது எனக்கு ரோல் மாடலே கிடையாதுண்ணே. நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்புல யாராரோ எனக்கு தெரியாமே வந்துட்டு போகிறாங்க. இப்போ செத்து போன ஆவியெல்லாம் உள்ளே வருது. அவ்வளோதான் சொல்ல முடியும்ண்ணே. ரொம்ப 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 எல்லாரும் ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இந்த படம். அதே மாதிரி கதையும் அருமையான ஒரு கதை. இன்னைக்கு இருக்க கரண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதையை அமைஞ்சு போச்சு. இந்த படம் தாமதமாக ஆக 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 இந்த படத்துக்கு உள்ள அந்த கதைக்குள்ள மெரிட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குண்ணே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, அந்த விற்குங்கும் போது மீசையை நான் ரொம்ப நாள் வைக்கிறதே கிடையாது. பார்த்துருப்பேன் நீங்கள். மீசை எதுக்கு வைக்காமல் இருக்கேன்? ஒரே ஒரிஜினல் மீசையை வச்சு எந்த விஷயத்தையும் புல் பண்ண முடியாது. இப்போ மீசை இல்லாமல் இருக்கும்போது மீசையை மாற்றி மாற்றி வைக்கும்போது விக்கையை மாற்றி மாற்றி வைக்கணுங்கிற கட்டாயம் ஒரு கேரக்டருக்கு ஏற்படுது. அதனால அந்த மீசையை வச்சு அந்த விக்கையை ஒவ்வொரு படத்துக்கு மாற்றும் போது முகம் மாறுது. இல்லை, அந்த கேரக்டருக்கு என்ன கேரக்டர்னு சொல்கிறாரு டேரக்டர் சொல்கிறாரோ அந்த கேரக்டர் இந்த மாதிரி இந்த விக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி வர்றப்போ அது டோட்டலாகவே மாறுது. இப்போ தலைநகரம் இந்த படம் இப்போ ஒரு படத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த விக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நிறையா ஒரு வித்தியாசத்தை காட்டுது. அதனால் அந்த விக்கு கொஞ்சம் மாற்றப்படுதுண்ணே. வடிவேல்ண்ணே, நீங்கள் இவரா நீங்கள் வந்து ஹீரோவாக நடிக்கும்போது பெரிய பெரிய கம்பெனி பெரிய ஸ்டார்லாம் உங்களை காமெடியாக நடிக்க கூப்பிட்டாங்க. நீங்கள் மாட்டேன்ட்டீங்க. நடிகர் சங்கத்துலேயும் விஷாலுக்கு வந்து ஆதரவாக இருக்கீங்க. இப்பவும் விஷால் கூட வந்து நடிக்கீங்க. அவர் மேலே அப்படி என்ன தனி பாசம்? இல்லை, யார்கிட்டையும் மாட்டேன்னு சொல்ல கிடையாது. அந்த கதை செட் ஆகலை.
4 சீன் செகண்ட் ஹாப்பில் 4 சீன் வாங்கன்னு பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் மாட்டேன்னு சொன்ன காரணம் கேரக்டர் கம்மியாக இருந்தனால தான். லிங்காங்கிற படத்தை கூட ரஜினி சார் படத்தில் கூட என்னை கூப்பிட்டப்போ அதில் கம்மியாக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு 4-5 சீன் தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி குறைவாக இருக்கும்போது மக்களை போய் நம்ம வடிவனே அவ்வளோதான் வர்றான்னு ஏமாத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. த்ரூட்டாக எல்லா படங்களும் முழுசாக இருந்தால் தான் மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குன்றக்காண்டி இது பண்ணோம். 2வது கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த சந்தர்ப்பத்தில் வந்து என்ன கேட்டீங்க? நடிகர் சங்கத்துலேயும் அவருக்கு வலதுகையாக இருக்கீங்க, இப்பவும் அவர் படத்தில் தான் காமெடியாக நடிக்கீங்க. அந்த நடிகர் சங்கத்துக்கு ஏன் வலதுகையாக இருந்தேன்னு கேட்குற மாதிரியே இருக்குது. நடிகருக்குள்ளே இருக்க ஒற்றுமை அது வந்து தவறான விஷயம் இல்லை. ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு யுத்தத்தில் இறங்கினார் அவர். அந்த யுத்தத்துக்கு எல்லாரும் கை கொடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு. அதில் ரொம்ப தர்மம் இருந்துச்சு, நியாயம் இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, கொஞ்சம் கூட பொய் இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்க இவங்கெல்லாம் சேர்ந்து, இப்போ இருக்க பிள்ளைலாம் சேர்ந்து இது கண்டிப்பாக இந்த நடிகர் சங்க பிரச்சனையை என்ன கனவுங்கிறமோ அதை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது. ஆனால் அது இல்லை. முதல்ல அது இல்லாதனால தான் நாங்கள் இதில் ரொம்ப எல்லாருமா சேர்ந்தது ஒன்று. கிட்டத்தட்ட அரை கிணறு தாண்டிட்டான். இன்னும் கல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பூரா பிடிச்சி ஒரு பெரிய மூட்டையில் சாக்கு மூட்டையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதுவும் செய்ய முடியாது. இது பெரிய சக்ஸஸ் தான். இதுக்கப்புறம் தான் இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குறப்போ எல்லா விஷயமும் வெற்றியாகவே இருக்குது. அதில் இந்த படம் வந்து இது 3வது வெற்றி. பணம் கடத்துறது அந்த படத்தோட நாட்டு அப்படிங்காங்க. ஆமாம். இன்னைக்கு மக்கள் 500 ரூபா 1000 ரூபாய் எப்படி கடத்துறாங்க என்ன எல்லாம் தெரியும். உங்களுக்கு இந்த 500 1000 ரூபா பாதிப்புல எப்படி இருக்குது? உங்க அனுபவம் எப்படி இருக்கு? இந்த கதையிலேருந்து உங்கள் கதை வெளியே போகுது. அது உங்க சொந்த கதை எப்படி இருக்கு? இந்த கதையை மட்டும் பச்சோமே, அந்த கதை நம்மளுக்கு அது அரசியல் சம்பந்தப்பட்டு அதுக்குள்ளேயே போகணும். அப்போ என்ன மக்கள் மத்தியில் நான் ரன்னிங்லேயே இருக்கேன் பாருங்களேன். இடைவெளியே இல்லைங்கிறது இதில் தெரியுது இல்லைண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்னும் நாளாக அதிகமாகிட்டே இருக்கு. அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குண்ணா. இந்த படம் மூலியமாக இன்னும் தாறுமாறாக வரப்போகுது. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் உங்கள் படத்தை எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது. மீம்ஸு பேப்பர் எத்தனை தடவை பார்த்தாலும் இதாக இருக்குது. இன்றைக்கும் விழுந்து தேட்டரில் வந்து சீட்டு மூலியமாக சலிக்குது உங்கள் காமெடி தான். இந்த சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? யாரெல்லாம் காரணம் நினைக்கிங்க? ரொம்ப கடுமையாக அதை பற்றி ரொம்ப அதிகமாக எந்நேரமும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதிகமாக மற்ற புறணியெல்லாம் ரொம்ப பேசுகிறது கிடையாது. பூராமே வந்து நகைச்சுவை சம்மந்தப்பட்ட விஷயம் என்னென்ன இருக்கோ அதை பற்றி எந்த நேரமும் அதை பற்றியே பேசுகிறது. இப்போ கூட அந்த சிவலிங்கா படத்துக்கு டப்பிங் போயிட்டு வந்தேன். அதில் ஏதாவது விட்டு போன டப்பிங் பேசி முடித்து 2-3 நாள் ஆச்சு. ஆனால் அதில் விட்டு போன காட்சியில் அப்பப்போ எங்கெங்கே பற்றி யோசிக்கணுமோ போய் அங்கே பதிய வச்சுட்டு வந்துடுறது. கடின உழைப்பு இருந்தாவே எப்பயுமே நம்மளுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்கும். நம்மளுக்கு அது சரியாக அதில் வந்து இன்வால்மெண்ட் யாருக்குமே அந்தந்த தொழில் இன்வால்மெண்ட் இல்லைன்னா அது வந்து சக்ஸஸுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்த பிடிக்க முடியாது. புலிகேசி, இப்போ 2ஆம் புலிகேசி சங்கர் சார் ப்ரொடியூசரு, சிம்புதேவன் அதான் ஹீரோவை பண்ணுற படம். வேற இல்லைம்மா. இருக்கிறதே 3 பேர். இல்லை அது என்ன அப்படியெல்லாம் தோணுங்க. ஹீரோயினோட ஒரு படத்தோட ப்ரமோஷன் என்ன ப்ளஸ்ஸஸ் இருக்கோ அது வச்சு தான் ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ தமன்னாவோட ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் இந்த ஃபிலிம். ஸோ தமன்னாவோட காம்பினேஷனில் அந்த ஸ்டில்ஸ் வெளியிட்ருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வடிவேலனை அண்ட் சூரி ஒரே ஃபோட்டோகிராஃபில் இடம்பெறுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு 10 வருஷம் கழித்து வடிவேலனோட அந்த ஃபோட்டோவில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ நான் தான் சுராஜ் சார் சொன்னேன், நான் வெளியில் போய் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரமோஷன்லேயும் சேர்த்துக்கணும். வெளியில் என்ன கேள்விப்படுறோன்னா எப்போ வருது இந்த படம் ரிலீஸு, வடிவேலனை இஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதுதான் சுராஜ் சார் சொன்னேன், அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போஸ்டர்லேயும் சரி எல்லா வகையிலையும் வடிவேலனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது காட்டணும். ஏன்னா அவரோட கெட்டப் வந்து இந்த படத்தில் அதுதான் ஹைலைட். அவரோட ஃபஸ்ட்டு ஷாட் நீங்கள் பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டிடுவாங்க, எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. ஸோ த பெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் என்னன்றது வி வாண்டட் டு ப்ரொஜெக்ட் இந்த ப்ரமோஷன். சூரி வந்து வழக்கமாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வர பழக்கம் உள்ளவர், தெரிஞ்ச வர மிஸ் பண்ண போன தடவை அவ்வளோ கிராண்டாக பண்ணீங்க, அதுக்கும் அவர் வரல.
இதுக்கும் வரல. யாராவது சூரிய வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சூரியெல்லாம் வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. சூரிய இப்போ தேனியில் இருக்காப்புல, உதயோட படம் ஷூட்டிங் நினைக்கிறேன். அப்போ அந்த ஏன்னா இது திடீர்னு வைக்கிற ஒரு விஷயம். இப்போ 23rd ரிலீஸ் நாங்கள் பிளான் பண்ணல சார். ஜனவரி 14 தான். ஸோ ஜனவரி 14 நோக்கி என்னென்ன ப்ரமோஷனல் டேட்ஸ் வேணுமோ அது வந்து நாங்கள் முன்கூட்டியே வாங்கிட்டோம், இன்க்ளூடிங் தமன்னா கூட வர வேண்டியது. பட் சடனாக ப்ரீபோன் ஆனதுனால அவங்கவுங்க வெவ்வேறு படப்பிடிப்பில் இருந்தாங்க. இன்னைக்கு நானும் கேன்சல் பண்ணிட்டேன் ஷூட்டிங், ஏன்னா ப்ரெஸ் மீட்ன்றதுனால. ஸோ சூரிய அவுட்டோர்ன்றதுனால வர முடியல. மற்றபடி தேர் இஸ் நத்திங். இல்லை அதான் கோஇன்சிடென்ஸ், அவ்வளோதான். மற்றபடி தேர் இஸ் நத்திங். முக்கியமாக என்னென்னா இந்த ஆக்சுவலாக ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெயக்குமார் கேமியோ ஃபிலிம்ஸ், அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தியேட்டர்கள். அண்ட் நந்தகோபால் சாருக்கும் இன்னைக்கு தான் பேசணும் அந்த விஷயம். தட்ஸ் வை வாண்டட் டு கன்வே. இது வந்து ரீசெண்டாக ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாப்புல, சார் யூஸ்வலாக 80s 90s வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ எல்லா படமும் நாங்கள் தான் பார்க்குறது, நாங்கள் தான் அந்த மவுத் பப்ளிசிட்டியை விடுறது. சவாரி எல்லாம் உட்காந்து எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கேட்கும்போது நாங்கள் தான் சொல்லுவோம் இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னா போய் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து எந்த திரையரங்கத்தில் வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்காங்க. அதுதான் நான் ஜெயக்குமார் சார் கிட்ட கேட்டேன். எல்லா தியேட்டர்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் சிட்டியில் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த ஆட்டோ டிரைவர்ஸை மறுபடி அனுமதி கொடுத்து அவங்க வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி கொடுத்து, ஏன்னா அவங்க தான் குடும்பத்தோட படம் பார்க்குறதும் சரி, அவங்களும் அந்த மார்னிங் ஷோ வந்து எல்லாரும் மோஸ்ட்லி ஆல் ஆட்டோ டிரைவர்ஸ் கம் டு வாட்ச் த ஃபிலிம். அது இல்லாமல் போகுது. அவரே சொல்கிறார் அந்த ஆட்டோ டிரைவர், இப்போல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை முதல் ஷோ, ஏன்னா எங்கள் ஆட்டோவே விட மாட்டேங்கிறாங்க காம்ப்ளெக்ஸ்குள்ளே. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு முயற்சியாக நான் ஜெயக்குமார் சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நண்பர்கள் தியேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் நாங்கள் கேட்க போகிறோம். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஆட்டோ டிரைவர்ஸை வந்து தயவுசெய்து அனுமதி கொடுங்க உள்ளே வந்து பார்க் பண்ணி போய் படம் பார்க்குறது. ஸோ இந்த படம் மூலியமாக முயற்சி பண்ணுறோம். சார், இப்போ நடிகர் சங்க செயலாளர் ஆகிட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு விஜய் படம் வருது, அவர் கூட மோத வேணாம்னு முன்னாடியே இருக்காங்க. எப்போது நீங்கள் விஜய் படம் வரப்போ உங்கள் படத்தை விடுவீங்க, அதே மாதிரி இளைய தளபதி புரட்சி தளபதி கொஞ்சம் ஓடி இல்லைங்க, அதே இந்த ஒரு படம் பண்ணும்போது நம்ம எந்த தேதியில் ஆரம்பிக்கிறோம், எந்த தேதியில் முடியுது, எந்த தேதி நெருங்கி வருது ரிலீஸ்க்கு அப்படின்னு தான் பார்ப்போம். இவரோட மோதனம் அவரோட மோதனம்னு என்றைக்குமே பூஜை போட்டதில்லை, தேங்காய் வாங்கினதில்லை. இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து நான் மோதனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணல. அந்த தேதிக்கு படம் இப்போ நாங்கள் இன்னொரு தயாரிப்பாளர் எப்படி அவரோட படம் கரெக்டான தேதிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரோ அதே மாதிரி தான் நாங்களும் ஆசைப்படுவோம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வடிவேலனை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ கேள்வி கேட்டார், இவ்வளோ அதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எப்படி படம் பார்க்க வருவாங்கன்னு. அதே தான் எங்களுக்கும் தோணுச்சு. நவம்பர் மாதத்தில் வடிவேலனை வந்து அந்த அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்திருக்கு படம். அந்த அந்த வாய்ப்பை வந்து சும்மா ஒரு சாதாரண டேட்டில் ரிலீஸ் பண்ணி அது இழக்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும். அதுதான் ஒரு நோக்கம். ஸோ பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல்னா 5 நாள் விடுமுறை கண்டினியூஸாக வருதுனால எல்லாரும் போய் தியேட்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அது பொங்கல் நோக்கி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆச்சு. டிசம்பர் 23 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு திரைப்படம் தள்ளி போனதுனால எங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இப்போ 23rd ஜனவரி 5 வரைக்கும் விடுமுறைகள் இருக்கு, ஸ்கூல்ஸும் சரி காலேஜும் சரி. இந்த நேரத்தில் வடிவேலனை நடித்த அந்த படம் வந்து கரெக்டாக போய் எல்லாருக்கும் சேரும்னு நம்பிக்கையில் பண்ணும். பட் மற்றபடி இந்த இவரோட மோதனம் அவரோட மோதனம்னு ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை. அது இட்ஸ் நெவர் கம் அக்ராஸ். நான் சொல்றேனே, இல்ல அது வரும் நேரம் வரும்போது நான் சொல்றேன். இல்லை, ஒரு பேர் அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கத்தி சண்டைன்னு வச்சோம். இது கத்தி சண்டையில் ஒரு புத்தி சண்டை. இது ஹீரோ வந்து வில்லன்களை எப்படி புத்தி கூர்மையால் வெல்றாருன்றதான் கதை. அதுக்கு கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் பேர் வச்சோம்.
அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துல தான் கத்தி சண்டைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி சண்டை காட்சிகள் படத்துல இருக்குமா இல்லை ரொம்ப கத்தி சண்டை போடுவீங்களா? அதான் கத்தி சண்டையும் இல்லை, கத்துற சண்டையும் இல்லை. இது ஒரு புத்தி சண்டை சார். இது அதுக்காக வச்சிருந்தேன். கதை கலந்த சண்டை. வடிவேலு சார் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து இந்த வர்தா புயல், இந்த பணம் பிரச்சனை இதிலெல்லாம் ரொம்ப சிக்கி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்த வர்தா புயலை விரட்டிட்டு ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த வைகை புயலை எடுத்து வந்திருக்கிறோம். ரெண்டாவது என்னென்னா, வடிவேலான கூட நான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன். வடிவேலானுங்கிட்ட ஒர்க் பண்ணுறது என்னென்னு சொன்னால், ஒரு இந்த அளவுக்கு அவர் காமெடியில் பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னா, ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அவர். அவரை வந்து அதான் சொல்கிறேன், அவர் ஒரு பென்ஸு கார் மாதிரி அவரை கரெக்டான டிரைவர் ஓட்டலைன்னா வண்டியும் போயிடும், டிரைவருக்கும் ஓட தெரியாமல் போயிடும். அவரை முதல் திருப்திப்படுத்தவே முடியாது. அவர் என்ன சொன்னாலும் அது அந்த படத்தில் பேசிட்டேன் பார்த்தா யோசித்து பார்த்தா அவர் எல்லா டைலாகும் பேசியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ண புதுசாக டைலாக் பிடிச்சி அவருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. எந்த டைலாக் எடுத்தாலும் அவர் பேசியிருக்காரு. அதனால் அவர் ரொம்ப வந்து நைட்டு ஒரு சீன் பேசிட்டாருன்னா நைட்டு யோசிச்சுட்டு காலைல வந்து சொல்லுவார், பங்காளி அது ஒரே ஒரு ஷாட் மட்டும் மாற்றி எடுத்துடலாம், அது அந்த படத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னாரு. பங்காளி அதெல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க, கேட்கவே மாட்டார். சூரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தம்பி. இந்த படத்தில் வடிவேலு கூட நடிக்கிறது அவர் ஒரு பாக்கியமாக நினச்சார். ஆனால் இந்த படத்தில் வடிவேலு நடிக்கிறாரு, அவர் ஒரு பெரிய ஜாம்புவான். நான் வந்து ஓரளவுக்காவது இந்த படத்தில் தெரியணும் அப்படின்னாரு. இல்லை சூரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் இருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் பங்காளி இருப்பார் அப்படின்னு சொன்னேன். சூரிக்கு வந்து இதை வந்து எந்த விதமான ஈகோவும் இல்லை அவருக்கு. அவர் வந்து வடிவேலனும் சூரியும் நடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு நிறைய ஒரு இணைந்து நடிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம படம் மூலியமா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரே படத்தில் வடிவேலு சூரி இணைந்து நடிக்கிறாங்கன்றது இல்லை. பங்காளி இந்த படத்தோட டைலாக் இல்லை, நீங்கள் அவர் இல்லாமல் ஃபேஸ்புக்கே இல்லாமல் இருக்க நிறைய டைலாக் இருக்குது இந்த படத்தில். அவர் ஃபேஸ்புக்கு, பேப்பர், தினகரனில் தனியாக ஒரு எடிஷனே போட்டிருக்காங்க. என்ன நடந்தாலும் அது வடிவேல போட்டு இதில் இருக்கு. எது கேட்டாலும் அந்த பங்காளி சொல்லுவார். இல்லை இருக்கு. அது கதையோடு வர்றப்போ உங்களுக்கு மொட்டையாக சொன்னால் நல்லா இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம்னா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி சொல்கிற டைலாக் ஒன்று வருது உள்ள. பேசுமா, சும்மா கிஸ் கொடுக்குறது தப்பு இல்லைம்மா, பார்த்துமா பிள்ளை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா பிள்ளை சௌரியமாயிரும் அப்படிமே, தூக்கி போட்டே மிதிச்சிருவோம், நீ டாக்டரா, நீ யாரு நீ அப்படின்னு சொன்னம்மா. ட்ரீட்மெண்ட் தானம்மா, படம் பூரா ட்ரீட்மெண்ட் தானம்மா, ட்ரீட்மெண்ட் இப்படியே சொல்கிறதான் வேலை. இது மாதிரி வந்து நிறைய வெரைட்டி உள்ளே இருக்குது. அது கதையோடு வரப்போ கொஞ்சம் சுகமாக இருக்கும். நான் நடித்த படத்தானே கேட்குறீங்களா? வேணான்னது கதையில் ஆளே இல்லைங்கும்போது அது எத்தனையை சொல்கிறது நம்ம. அதுக்கடுத்துல ஒரு 100-150 படத்தை வேணான்ருப்பேன். மொத்த கணக்கு சொல்கிறீங்களா? வந்த சினிமாவில் இருந்தால் இப்போ இடையில கிட்டத்தட்ட ஒரு 10-30 படம் வேணான்ருப்பேன். கத்தி சண்டை வர 23 மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. மெட்ராஸ் என்டர்பிரைஸ் கேமியா ஃபிலிம்ஸ் இணைஞ்சு ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமான, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற நம்ம வரதா சில சோகமான பிக்சர்ஸில் இருக்கும்போது இந்த படம் ஒரு மகிழ்ச்சியாகவும் காமெடியாகவும் சென்சிபிளாகவும் இருக்குங்கிறது டெஃபினட்டானது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 420 சென்டரும், ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு 850 சென்டர் வரும்னு நினைக்கிறேன். எஃப்எம்எஸில் மொத்தம் டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1300 சென்டர் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கரெக்டான ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அந்த படத்தை. அதனால் இது மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.